எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும்ல. ஸ்ரீராம நவமிக்காக கோயில்ல இன்னைக்கு விசேஷ பூஜையா, நான் போலான் இருக்கேன். எங்க வேணா போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு பஸ்டா நானே போய் சாப்பிட்டுக்கிறேன். நான் போறதுக்காக மட்டும் சொல்லலங்க. நீங்க இப்ப சாப்பிட்டாதானே மாத்திரை போடுறதுக்கு சரியா இருக்கும். ஒரு நாள் நான் மாத்திரை போடலன்னா நான் செத்தனும் போயிட மாட்டேனே. ஏங்க ஏங்க இப்படி அபசகுணமா பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? லட்சுமி, கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொந்தரவு பண்ணாத, போயிட. என்னாச்சு என்னாச்சு திடீர்னு? என்ன தொந்தரவு பண்ணாம எங்கேயாச்சும் போய் தொலைன்னு சொல்றேன்ல. போ. லெட்ஸ் வெல்கம் ராஜா. ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வச்சிருந்தேன் சார். எங்களோட ஸ்டடீஸ்க்காக நாங்க வந்து அந்த இதெல்லாம் சேல் பண்ணி தான் எங்க அப்பா எங்களை படிக்க வச்சாரு. கடைசியா வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்க இப்ப குடியிருந்து இருக்கிற எங்க வீடு தாங்க சார். இக்கட்டான நிலைமையில காப்பாத்திருக்கீங்க. அஞ்சாவது பரிச்சை ஒழுங்கா எழுதிருக்கியா? வாண்டு மூணாவது பரிச்சை ஒழுங்கா எழுதினியா இல்லையா? சரி, இந்தா இந்த காசு வச்சுக்கோ. அம்மா கிட்ட கொடுத்து உனக்கு புதுசா யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க சொல்லு. இந்த வாங்கிக்கமா. 5ஆவதுல இருந்து 6ஆவது போற, அடுத்த வருஷத்துல இருந்து இந்த மாதிரி அரகோன் எல்லாம் போட்டு போக கூடாது ஸ்கூலுக்கு. நல்லா சுடிதார் வாங்கிக்கோ, புரியுதா? சரி, போங்க போய் விளையாடுங்க. போங்க போங்க போங்க. தம்பி, எப்பப்பா ஜெயில இருந்து வந்த? இப்பதான்க்கா ஒரு 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சுங்கிற, இன்னைக்குதான் இந்த பக்கம் வர பாக்கவே முடியல. இல்லக்கா, கொஞ்சம் வேலை கொஞ்சம் வசூல், அதான் எல்லாத்தையும் ஒரே முடிச்சுட்டு வந்தேன். சரிப்பா. என் புருஷன் எப்படி இருக்காருப்பா? ஒன்னும் கவலைப்படாதீங்கக்கா, நான் வந்துட்டேன்ல. இதோ இன்னொரு 3 மாசம் தான் அண்ணன் வந்துருவாரு. அப்புறம் காமாச்சிக்கா, வடிவேலனுக்கு உள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. ஜாமனுக்கு ஜெயிலர் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன், அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ட்டாரு. நீங்க கவலையப்படாதீங்க. உங்க பேத்தியோட காது குத்து ஃபங்க்ஷனுக்கு அண்ணன் வந்துருவாரு. நானும் அங்க இருந்து உங்க பேத்திய மடியில உட்கார வச்சுதான் காதே குத்துவேன். போதுமா? சரிப்பா. இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க, புடிங்க. இந்தாங்கண்ணா வச்சுக்கோங்க. சரிக்கா, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வரேன். பிரசாத டாக்டரும் கொலை பண்ணல, நந்தினியும் கொலை பண்ணல. உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதாரத்துக்கு மேல ஆதாரம் வந்துட்டு இருக்கு. அப்போ என் பையன் பிரசாத கொன்னது நான் தான் சொல்றீங்களா? என்னோட டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என் கூட வந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு பேசின மாதிரி பேசியிருப்பேன். கவர்மெண்ட்ல வாங்குற பணத்துக்கு அந்த மாதிரி தானே பேச முடியும். ஆனா உங்ககிட்ட அப்பப்ப வாங்குற பணத்துக்கு உங்களை எதிர்த்து மூச்சு கூட விட முடியாது. சரி, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? வால்மீகி வெளியே வந்துட்டான். வெளியே வந்துட்டான். பரவாயில்ல, உங்களோட இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் வச்சிருக்கீங்க. வால்மீகி வெளியே வந்த விஷயம் இவ்வளவு சீக்கிரம் உங்களை வந்து சேரும் நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும், வால்மீகி வெளியில வந்து நமக்கு நல்லதுக்கு இல்ல. அவனோட டார்ச்சர் தாங்க முடியாத நாம 2 பேரும் பிளான் பண்ணி அவனை உள்ள அனுப்பிச்சோம். மிஸ்டர் கங்காதர், அவன் வெளியில வந்ததுல இருந்து அவன் எப்படி டீல் பண்ணும் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க. என்ன விளையாடுறீங்களா வரமா? பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. எனக்கு பண பலமும் ஆள் பலமும் தான் இருக்கு. உங்களுக்கு அதிகார பலம் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி வெளியே வரவே அவனை விட்டுருக்க கூடாது. நீங்க சும்மா பேசுறீங்க. இந்த விஷயத்துல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சார்.
நன்னடக்கத்தின் அடிப்படையில அவனோட தண்டனையை குறிச்சு அவனை சீக்கிரமா வெளிவிட்டுட்டாங்க. உங்க பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆபீசர் நினைச்சா உள்ள இருக்கிறோட வெளியே கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தோம்னா திருப்பி உள்ளே கொண்டு வரலாம். அவன் வெளியில இருக்க கூடாது, ஜெயில தான் இருக்கணும். இந்தாங்க. கரன்சி கொடுத்து கரெக்ட் பண்றதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல சார். வர்மா, வால்மீகிய கரெக்ட் பண்றதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு இந்த பெட்டியை தரல. பிரசாதோட மர்டர் கேஸ்ல அந்த பகவதி ரொம்ப நோண்டிட்டு இருக்கா. உண்மையான குற்றவாளி அவன் நெருங்கவே கூடாது. நந்தினி தான் குற்றவாளிங்கிறத இன்னும் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணும். நம்ம கையை விட்டு இந்த கேஸ் எங்கேயும் போக கூடாது. வருமா, பாத்துக்குங்க. நான் பாத்துக்கிறேன் சார். வரேன். கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. எதுக்கு சார்? போற வழியில அந்த வால்மீகி ஒரு தொப்பி வச்சுட்டு காத்துட்டே இருப்பான். பெட்டியில பெரிய அமௌண்ட் 2 C இருக்கு. அத கோட்டை விட்டுறாதீங்க. இத அவன் தொப்பியில போட்டு போங்க. சார், இதுக்கு அவசியமா இருக்கா சார்? தலை இருந்தா தானே தொப்பி வச்சு ஆட்ட முடியும். நான் பாத்துக்கிறேன். பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை பழி வாங்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். இன்னையில இருந்து உனக்கு எனக்கும் ஆரம்பிச்சிருச்சு 2வது ரவுண்ட்.